இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் வேதாம் தந்திரம் 9வது அத்தியாயத்துல திருவருள் வைப்புல 1807 என்று நாம் சிந்திக்கின்றோம். சிவமூடு சக்தி திகைநாதம் விந்து. சிவமூடு சக்தி திகைநாதம் விந்து. தவமான ஐமுகன் ஈசன் அரணும். தவமான ஐமுகன் ஈசன் அரணும். பவமுறும் ஆளும் பதுமுத்தோன் ஈரா. பலமுறு நாளும் பதுமுத்தோன் ஈரா. நவம் அவையாகி நடிப்பவன் தானே. நவம் அவையாகி நடிப்பவன் தானே. இந்த நவதரு பேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், ஈசன், ருத்திரன், பிரம்மா, திருமால், இப்படி இந்த 9ஐயும் இந்த பாடல் நமக்கு குறிப்பிட்டு இறைவன் 9 வடிவங்களாக நம்மை அவன் ஆட்கொள்கின்றான் அப்படின்னு நம்ம காமிக்கின்றாரு. அந்த பாடலாம் இப்ப நம்ம பார்க்கிறோம். இது நவதரு அப்படின்னா 9 வடிவங்களை, இறைவனை 9 திருமேனி நிலைகளை பற்றி குறிப்பிடுகின்றது. ஒரே பரம்பொருள் தான். ஆனா சிவபெருமான் தான் உலகத்தையும் உயிரையும் இயக்கலாம். அவன் 9 நிலைகளாக பிரித்து நின்று அருளுகின்றான் அப்படின்றது. முதல் வரி பார்த்தோம்னா சிவமேகமுடு சக்தி அப்படின்னு சொல்றாங்க. சிவம் சக்தி அருவ நிலைகளாக இருக்கக்கூடிய ஆன்மீக ஆற்றல் அது சிவம் சக்தி அப்படின்றது. திகைநாதம் விந்து அப்படின்னா நாதம் விந்து அருவ நிலைக்கு முந்தைய நுண்ணிய ஒலி மற்றும் ஒலி நிலை, சவுண்ட் அண்ட் லைட்ட சொல்றாங்க. தவமான ஐமுகம் அப்படின்றது ஈசன் அரண் அப்படின்னா இந்த சதாசிவன், மகேந்திரன், உருத்திரன் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஐமுகன் அப்படின்னா சதாசிவம். அது அவன் 5 முருகங்களை கொண்ட அருவுருவ வடிவமாக இருக்கின்றான். ஈசன் மறைத்தல் தொழிலை செய்கின்றான். அரண் உருத்திரன் ஐத்தல் தொழிலை செய்கின்றான். பவமுறும் ஆளும் அயனும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த வரியில. நம்ம ஆளுன்றது காத்தல் தெய்வம் திருமாலு, படைத்தல் தொழிலை செய்யறது பிரம்மன். அப்ப சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரன், உருத்திரன், திருமால், பிரம்மன் இப்படின்னு 9 வடிவங்களாக மாறி மாறி இந்த உலகத்தை பெருக்கூத்தில் பல்வேறு தொழில்களை புரிந்து நடத்துகின்ற கூத்தாடுபவனாக இருக்கின்றவன் சிவபெருமான் மட்டுமே. இப்படியாக பல்வேறு பெயர்களாலும் வடிவங்களாலும் வழிபட்டாலும் அனைத்து வடிவங்களிலும் மூலமாக இயக்குவது அருள்வது அவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு குட்டி கதை பார்த்தோம்னா, ஒரு கிராமத்துல பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நாடகம் நடத்தினாங்க. அந்த நாடகத்துக்கு ஆட வடிவமைப்பு, மேடை அமைப்பு, கதை வசனம் எல்லாவற்றையும் ஒரே திறமைசாலியான ஒரு சிறுவன் முன்னென்று பார்த்துக்கிட்டான். நாடகம் தொடங்கியது. மேலையில பல விதமான கதாபாத்திரங்கள் வந்தது. முதல்ல அசரியா ஒரு குரல் கேட்டது. 2வது பிரகாசமான ஒளி மட்டும் தோன்றியது. 3வது கிரீடம் அணிந்த ஒரு அரசன் வந்தான். 4வது மக்களை காக்கும் படதளபதி வந்தான். 5வது மேடையை சுத்தம் செய்யும் பணியாளன் வந்தான். நாடகம் முடிந்தது. திரை விழுந்தது. பார்வையாளர் விழுந்து நின்று கையை தட்டினாங்க. அரசனாக நடித்தவன் யார், ஒளி கொடுத்தவன் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்டாங்க. ஆர்வமா இருந்தாங்க. அப்ப திறக்க பின்னால் இருந்து ஒரே ஒரு சிறுவன் மட்டும் புன்னகையோடு வந்தான். அவன் மற்ற நடிகர்லாம் எங்கன்னு கேட்டாங்க. ஐயா, மேடையில் குரலாக, ஒளியாக, ராஜாவாக, தளபதியாக, பணியாளனாக எல்லாம் நான் தான் நடிச்சேன் அப்படின்றாங்க. அப்போ ஒரே ஆளாக வெவ்வேறு வேடமிட்டு நடித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகம் என்கின்ற மேடையில படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 தொழில்களையும் உலகத்தை இயக்குவதற்கு நடத்துவதற்காக சிவம், சக்தி, விந்து, நாதம் அப்படின்றதும் இப்படியாக 9 வேடங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் இறைவன் அப்படின்றதான் அந்த கதை நமக்கு சொல்ல வருது. டே டு டே அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மத நல்லிணக்கம், விரிந்த மனப்பான்மை, அதை கொண்டு நம்ம உலகத்தை அணுகணும். மனித உறவுகள்ல ரோல் ஆஃப் பிளெக்சிபிலிட்டியை நம்ம கையாளணும். ஆன்மீக ரீதியா தியானம் நிறைய நம்ம செஞ்சு பார்க்கணும். இப்படியாக அருவுருவத்தில் மாறுகின்ற உலகிலும் மாறாத அமைதி எப்படி நம்ம ட்ரை பண்ணணும். இப்படி இருக்கும்போது நவவேதங்கள்ன்றதை நம்ம உணர்ந்து இறைவன் திருவடியை நோக்கி செல்வோமாக என்று கூறி
தளத்தை ரத்னகுமாரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் 9வது அத்தியாயம் திருவருள் வைப்பு பாடல் 1807 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கிறது. சிவமோடு சக்தி திகழ்நாதம் பிந்து தவமான ஐமுகன் ஈசன் அரணம் பவமுருமாலும் பதுமத்தோ ஈரா நவமவையாகி நடிப்பவன் தானே. சிவமோடு சக்தி திகழ்நாதம் விந்து தவமான ஐமுகன் ஈசன் அரணும் பவமுருமால் பதுமத்தோன் இறுதி நவமவை ஆகி நடிப்பவன் தானே. இதன் விளக்கமாக சரவண அண்ட சராசரங்கள் அனைத்திலும் ஆதிபராபரனாகிய சிவம், ஆதிபராபரை ஆகிய சக்தி, அவர்களுக்கு உள்ளிருந்து தோன்றுகின்ற ஒளியாகிய சத்தம், ஒளியாகிய வெளிச்சம், பெரும் தவங்கள் புரிந்து தகுதி பெற்று இறைநிலையை அடைந்த 5 முகங்களை கொண்டு அருளுகின்ற சதாசிவன், அளிக்கின்ற உருத்திரன், உலகத்தை காப்பதில் மிகுதியாக நிற்கின்ற திருமால், தாமரை மலரின் மேல் தவம் புரிந்து படைக்கின்ற பிரம்மன் ஆகிய 9 விதமான இறை சக்திகளாக உருமாறி நடித்துக் கொண்டிருக்கின்றவன் ஆதி பரம்பொருளாகிய இறைவன் ஒருவனே. அப்படி இருக்கிறார். இன்னொரு பிரதியில் இருக்கிறேன். இத 9 தெய்வ நிலைகள் சிவத்தின் வெளிப்பாடுகள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா திருமூலர் சொல்ற ஒரு நுண்ணிய கருத்து முழுமையா புரியாது. இது இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்படின்னா இந்த பாடலோட கடைசி வரி நவமசையாகி நடிப்பவன் தானே. இதுதான் இந்த முழு பாடலுக்கும் ஒரு திறவுகோலா சொல்றாரு. அதாவது 9 நிலைகளாக தோன்றியும் அவற்றின் மூலம் உலகத்தை இயக்கியும் உண்மையில் அவற்றின் பின்னால் இருப்பவன் ஒருவனே, அவன் சிவபெருமான். இங்க நடிப்பவன் என்ற அப்படின்னு சொல்றதை மட்டும் சாதாரணமா நடிப்பவர் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாடகத்தில் ஒரே நடிகர் பல வேடங்களில் தோன்றுவது போல ஒரே பரம்பொருள் பல நிலைகளாகவும் பல செயல்களாகவும் வெளிப்படுகின்றான். ஆனால் இது வெறும் வேடமாற்றம் அல்ல. ஒரே சிவம் சக்தியாகிறது, நாதமாகிறது, இந்துவாகிறது, பல்வேறு தெய்வீக செயல்நிலைகளாகிறது, பிரபஞ்சமாக வெளிப்படுகிறது. இதுதான் பாடலின் ஆழமான ஒன்று. சிவமோடு சக்தி திகழ்நாதம் இந்து, இது முதல்வர். இங்கு 4 முக்கிய நிலைகள் கூறப்படுகின்றன. சிவம், சக்தி, நாதம், விந்து. இவை 4 தனித்தனி கடவுள்கள் அல்ல. இவை ஒரே பரம்பொருளின் நுண்ணிய வெளிப்பாட்டு நிலைகள். சிவம் இது எல்லாவற்றிற்கும் ஆதியான பரம்பொருள். அது உருவமற்றது, பெயரற்றது, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. பேருண்மை. சிவம் மற்றும் சக்தி. சிவமோடு சக்தின்னு சொல்றது. சிவம் தனித்திருப்பு. சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதவை. எளிமையாக சொன்னால் நெருப்பு அதன் சூடு என்று எடுத்துக்கொள்ளலாம். நெருப்பை விட்டு சூட்டை தனியாக பிரிக்க முடியாது. அதேபோல் சிவம் சக்தி என்பது பிரிக்க முடியாத ஒன்றின் 2 அம்சங்கள். சிவம்ங்கிறது ஒரு நிலை ஆதாரம், சக்திங்கிறது செயல்படுத்தும் அருளாற்றல் என்றும் புரிந்து கொள்ளலாம். எதையும் நிகழச் செய்யும் ஆற்றல் இல்லாமல் செயல் வெளிப்படாது. அந்த செயலாற்றலே சக்தி. திகழ்நாதம்ங்கிறது சக்தி நாதமாகிறது. சக்தி வெளிப்படும் முதல் நுண்ணிய அதிர்வு நிலையாக நாதம் குறிப்பிடப்படுகிறது. இங்கே நாதம் என்றால் நாம் காதால் கேட்கும் சாதாரண ஓசை என்று பொருள் கொள்ளக்கூடாது. இது மிகவும் நுண்ணிய இறை அதிர்வு, இறை வெளிப்பாட்டின் ஆரம்ப நிலை. பேசுவதற்கு முன் எண்ணம் இருக்கிறது. எண்ணம் வெளிப்படுவதற்கு முன் ஒரு நுண்ணிய உந்துதல் இருக்கிறது நம் மனதில். அதை போல உலகம் வெளிப்படுவதற்கு முன் இருக்கும் நுண்ணிய இறை இயக்கத்தை நாதத்துடன் தொடர்பு படுத்தலாம். நாதத்திலிருந்து விந்து. இந்த விந்து, இங்கே விந்து என்பதையும் சாதாரண உடல் சார்ந்த பொருளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சைவ மரபில் விந்து என்பது படைப்பின் விதை நிலை என்ற ஆழமான பொருளை கொண்டது. ஒரு பெரிய மரம் ஒரு சிறிய விதைக்குள் மறைந்திருப்பதை நினைத்து பாருங்கள்.
விதையில் வேர் இருக்கிறது, தண்டு இருக்கிறது, கிளைகள் இருக்கின்றன, இலைகள் இருக்கின்றன, பூக்கள் இருக்கின்றன, கனிகள் இருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் வெளிப்படவில்லை. அதே போல பிரபஞ்சத்தின் வெளிப்பாடுகள் அனைத்தும் விதைநிலையில் அடங்கியிருப்பது விந்து என்ற கருத்துடன் புரிந்து கொள்ளலாம். எனவே சிவம், சக்தி, நாதம், விந்து என்பது ஒரு சாதாரண வரிசை. அருவமான பரம்பொருள் வெளிப்பாட்டை நோக்கி நுண்ணிய நிலையில் விரியும் ஒரு ஆன்மீக படி. அடுத்ததாக வரும் ஐமுகன், தவமான ஐமுகன். இங்கே ஐமுகன் என்பது சதாசிவ தத்துவத்துடன் தொடர்புடையதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஐமுகம் என்றால் வெறும் 5 முகங்களை கொண்ட உருவம் என்று மட்டும் பார்க்க வேண்டாம். சிவனது 5 முகங்கள் 5 செயல்கள் என்ற கருத்து சைவ மரபில் முக்கியமானது. அவை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 இறை செயல்களுடன் தொடர்புடையவை. இதில் மிக முக்கியமான விஷயம், நாம் பொதுவாக இறைவனது 3 செயல்களை மட்டுமே சொல்வோம்: படைப்பு, காப்பு, அழிவு. ஆனால் சைவ சித்தாந்தம் அதற்கு மேலும் 2 செயல்களை எடுத்து காட்டுகிறது: மறைப்பு, அருள். இதனால் சிவனது செயல் முழுமையாகிறது. ஈசன், இது இறை ஆளுமையின் நிலை. இங்கே ஈசன் என்பது இறைவனது ஆளும் நிலை. உலகம் தோன்றிய பிறகு அது ஒழுங்கின்றி இயங்குவதில்லை. அதற்கு ஒரு சட்டம் உள்ளது, ஒரு ஒழுங்கு உள்ளது, ஒரு இயக்கம் உள்ளது. அந்த இறை ஆளுமை தன்மையை ஈஸ்வர நிலை என்று புரிந்து கொள்ளலாம். அதாவது சிவம் ஆதாரம், சக்திங்கிறது ஆற்றல், நாதம்ங்கிறது ஒரு நுண்ணிய வெளிப்பாடு, விந்து விதைநிலை, ஈசன் ஆளும் இறைநிலை என்று கருத்தை விரிக்கலாம். அடுத்து அரண். அரண்கிறது அழித்தல் அல்ல, மாற்றத்தின் தொடக்கம். அரண் என்பது பொதுவாக உருத்திரன், அழித்தல் அல்லது ஒடுக்கும் இறை செயல் என்பதோடு தொடர்புடையது. ஆனால் அழித்தல் என்ற வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். சிவத்தின் அழித்தல் என்பது வெறுமனே ஒன்றை அழித்து விடுதல் அல்ல. ஒரு பழைய இலை உதிர்கிறது, அது மரத்தின் முடிவு அல்ல, அடுத்த வளர்ச்சிக்கான இடத்தை அது உருவாக்குகிறது. அதே போல அழித்தல், மாற்றம், புதிய வெளிப்பாட்டிற்கான வாய்ப்பு என்ற தொடரில் பார்க்க வேண்டும். எனவே அரண் என்பது இறைமாற்ற செயலின் வெளிப்பாடு. மால், இது திருமால், பவமுறு மாலும். இங்கே மால் என்பது திருமாலை குறிக்கிறது. அவரது முக்கியமான செயல் காத்தல். உலகம் தோன்றிவிட்டால் அதை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும். அதற்கான இறை செயல்பாடு திருமால் வழியாக வெளிப்படுகிறது. ஆனால் பாடல் இங்கே ஒரு மிகப்பெரிய சைவ உண்மையை சொல்லுகிறது. திருமாலும் சிவத்திலிருந்து வேறொரு சுயாதீன இறுதி ஆதாரம் அல்ல, காத்தல் என்ற இறை செயலில் வெளிப்படும் சிவத்தின் சக்தி நிலை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பாடலின் ஒருமைப்பாட்டு. பதுமத்தோன், இது பிரம்மாவை குறிக்கிறது. பதுமம்னா தாமரை, தாமரையில் தோன்றியவன் என்பதால் பதுமத்தோன். அவரது முக்கிய செயல் படைப்பு, அதாவது உலக வெளிப்பாட்டின் ஆரம்ப செயல். இதனால் பாடலில் பதுமத்தோன் படைப்பையும், மால் காப்பையும், அரண் அழித்தலையும் என்ற 3 முக்கிய பிரபஞ்ச செயல்களும் வந்து சேர்கின்றன. ஆனால் கடைசியாக, இதுதான் முக்கியமாக திருப்பமாக, நவமசையாகி. நவம்ங்கிறது 9, அதாவது பாடலில் குறிப்பிட்ட 9 நிலைகள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? சிவம், சக்தி, நாதம், விந்து, ஐமுகன், ஈசன், அரண், மால், பதுமத்தோன். இவை 9ம் தனித்தனி இறைமைகள் என்று திருமூலர் சொல்லவில்லை. மாறாக இவை அனைத்தாகவும் வெளிப்பட்டு இயங்குபவன் ஒருவனே. அதுதான் அடுத்ததாக நடிப்பவன் தானே என்று முடிக்கிறார். நடிப்பவன் என்ற சொல் அதன் உண்மையான அழகு இந்த பாடலோட உச்சகர்த்தா சொல்றாங்க. ஒரு நடிகர் மேடையில் அரசனாகவும், பிச்சைக்காரனாகவும், தந்தையாகவும், மகனாகவும் பல வேடங்களில் தோன்றலாம். அழகேசனையார் சொல்றார். ஆனால் நடிகர் ஒருவரே. அதே போல் பரம்பொருள் படைப்பாக தோன்றுகிறது, காப்பாக தோன்றுகிறது, அழித்தலாக தோன்றுகிறது, ஆளும் சக்தியாக தோன்றுகிறது, நாதமாக தோன்றுகிறது, விந்தாக தோன்றுகிறது. ஆனால் அடிப்படையில் இருப்பது ஒரே சிவம். இங்கே நடிப்பு என்பது பொய் அல்லது ஏமாற்று என்ற பொருள் அல்ல. ஒரே பேருண்மை பல்வேறு செயல்நிலைகளில் வெளிப்படுவது என்ற பொருள். இதன் மூலம் திருமூலர் என்ன தவறான புரிதலை நீக்குகிறார்? நாம் உலகத்தை பார்க்கும் போது இவர் படைப்பவர், இவர் காப்பவர், இவர் அழிப்பவர், இது சக்தி, இது சிவம் என பல பிரிவுகளாக பார்க்கிறோம். திருமூலர் அந்த பிரிவுகளுக்குள் இருக்கும் ஒருமையை காட்டுகிறார். அதாவது பல வடிவங்கள் அதற்கு ஒரே ஆதாரம், பல செயல்கள் அதை ஒருத்தரை செய்பவர், பல சக்திகள் இது ஒரே சக்திமான், பல தோற்றங்கள் இது ஒரே பரம்பொருள். இதுவே இந்த பாடலின் அத்வைத உணர்வை ஒத்த ஒரு ஒருமை பார்வையா வைக்கிறார். திருவருள் வைப்பு அத்தியாயத்தில் இந்த பாடல் இது மிகவும் முக்கியம். இந்த பாடல் திருவருள் வைப்பு என்ற அத்தியாயத்தில் வருகிறது. திருவருள் என்பது வெறும் இறைவன் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற பொருள் மட்டுமல்ல.
உலகம் முழுவதும் இறையருள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்வதும் திருவருளே. நாம் பார்க்கும் படைப்புங்கிறதும் அருள், காப்புங்கிறதும் அருள், மாற்றம்ங்கிறதும் அருள், மறைப்புங்கிறதும் அருள், விடுதலைங்கிறதும் அருள். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஒரே சிவம். அதை உணரும் போது வெளியில் பலவாக தெரியும் உலகத்திற்குள் ஒரே அருள் இயங்குவதை காண தொடங்கலாம். அதுதான் திருவருளை வைப்பது, உள்ளத்தில் இறை உணர்வை நிலைநிறுத்துவது. இதை நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த பாடல் என்ன சொல்கிறது? இது வெறும் பிரபஞ்ச தத்துவம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை பார்க்கலாம். ஒரு நிகழ்வு நடந்தால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகிறது என்று கேட்கிறோம். ஆனால் இந்த பாடல் நமக்கு வேறு ஒரு பார்வையை தெரிகிறது. நமக்கு புரியாத படைப்பும், நாம் விரும்பும் நிலைத்தலும், நாம் விரும்பாத மாற்றமும், நமக்கு புரியாத மறைப்பும், பின்னர் கிடைக்கும் அருளும், இவை அனைத்தும் தனித்தனி சம்பவங்கள் அல்ல, ஒரே இறை இயக்கத்தின் வெவ்வேறு நிலைகள். இதனை உணர்ந்தால் வாழ்க்கையை எதிர்க்கும் மனம் குறைந்து இதற்கு பின்னாலும் இறை இயக்கம் இருக்கிறது என்ற சரணாகதி உணர்வு பிறக்கும். இன்னும் ஆழமாக பார்த்தால் வெளிப்புற தெய்வங்களை மட்டும் பார்க்க வேண்டாம். சிவம் முதல் பதுமத்தோன் வரை உள்ள 9 நிலைகளையும் மனிதனின் ஆன்மீக பயணத்திலும் நுண்ணிய வகையில் புரிந்து கொள்ளலாம். ஆரம்பத்துல இறைவன் எங்கேனும் வெளியே சேர்றோம். அதுக்கப்புறம் இறைவனுக்கு சக்தி எவ்வாறு இயங்குகிறதுன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நாதம், விந்து போன்ற நுண்ணிய தத்துவங்களை பார்க்கிறோம். அதுக்கு உள்ள போறோம். அப்புறம் படைப்பு, காப்பு, அழிவு ஆகிய அனைத்தும் ஒரே இயற்கைங்கிறத ஓரளவு புரிபடுது. இறுதியில் நடிப்பவன் தானே என்ற உண்மையை உணரும் போது நான் தனி, உலகம் தனி, இறைவன் தனி என்ற பிரிவு மெல்ல கரைகிறது. சுருக்கமா சொல்லணும்னா, அருவமான சிவம் தன் சக்தியால் நாதம், விந்து முதலான நுண்ணிய நிலைகளாகவும், படைப்பு, காப்பு, அழிவு முதலான பிரபஞ்ச செயல்களாகவும், பிரம்மா, திருமால், அரண் முதலான தெய்வ நிலைகளாகவும் வெளிப்பட்டு இயங்கினாலும் இவை அனைத்திற்கும் பின்னால் ஒரே பரம்பொருள் சிவமே. பலவாக தோன்றுவது சிவத்தின் திருவிளையாட்டு, பல செயல்களாக நிகழ்வது சிவத்தின் திருவருள், பல தெய்வ வடிவங்களாக வெளிப்படுவது சிவத்தின் சக்தி. ஆனால் அனைத்திற்கும் பின்னால் இருப்பவன் ஒருவனே, சிவமே. இதுவே இந்த பாடலின் உச்ச உணர்வா நாம் உணரும். 9 நிலைகளாக தோன்றினாலும் நடிப்பவன் ஒருவனே, அது சிவம் என்பது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு. ஐயா அரங்கோ ஐயா, பாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். கேக்குதாங்க? நன்றிங்க. ரொம்ப விளக்கமா நீங்க உண்மை, சத்தியம், இப்ப நம்ம பார்த்திருக்க இந்த தலைப்போட இப்ப நம்ம இந்த இடத்துல சொன்னதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, அருள்னு தான் அனைத்தையும் நிகழ்த்துகிறது. அருளில் தான் உயிர்கள் நனைகின்றன, அருளில் தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 9 ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல இது அருளில் நிகழ்கிறதுன்னு சொல்லுவதற்காக அந்த நடிப்பவன் என்ற வார்த்தையை போட்டு சுவாமி இந்த பாடலை சொல்றாங்க. சிவமோடு அப்படின்னு சொல்லி ஈராக பதுமத்தோன் ஈராக அப்படிங்கிறது வரைக்கும் 9 இதுல நவம் ஆகி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் நவமாகி நடிக்கின்றான். சிவமோடு சக்தி, நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரன், ஈஸ்வரம், சுத்த வித்தை, இது இல்லாம மால், திருமால், நம்ம மூர்த்திகள் சொல்லக்கூடிய அந்த திருமால் பேர் என்ன, நம்ம பிரம்மா. இந்த 9 நவந்தர் பேதங்களாக இறைவன் உயிர்களுக்கு அருள் புரிகின்றான். இது எல்லாமே சூக்கும நம்ம 36 தத்துவங்கள்ல வரக்கூடிய உயிர்களினுடைய அந்த அருளாற்றலாக இறங்கி வருகிற தடத்த நிலையில் இறங்கி வருவதால அவன் இதுல இல்லை. அதனால அவன் நடிப்பவன் அப்படிங்கிறத வெளியே இருந்து அதை புரிகிறான். உயிர்களுக்காக இந்த நவந்தர் பேதமாக நடிக்கின்றான், அது திருவிளையாடலை நிகழ்த்துகின்றான் சொல்லுவதுதான் நடிப்பவன்கிற வார்த்தையும் இந்த பாடல் திருவருளினுடைய உயிர்களுக்கு அருளும் முறைமையில் இறைவன் என்ன செய்கிறான்னு சொல்ல வருது. இதே போல இன்னொரு சில பாடல்களையும் திருவருளினுடைய அந்த வைப்பு, அந்த
நிகழ்வு எப்படி இருக்கிறது உயிர்களுக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு சிவலிங்கம்ன்ற தலைப்புல சொன்னதா போட்டிருக்காங்க. பட் அங்க வந்து அதாவது சதாசிவமூர்த்தி வந்து எப்படி வந்து உயிர்களுக்கு இறங்கி வரும்பொழுது அந்த நவந்தரு பேதமாக தருகிறார், காட்சி தருகிறார்னு சொல்லியிருப்பாங்க. இங்க மேல இருந்து டாப் டவுன் வியூ பாக்குறதுனால அருள் சிவம் சக்தி அப்படின்றதுல அந்த அருள் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் வந்து எப்படி வந்து இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. திருவருள் எப்படி இறங்கி வருதுன்னு சொல்றாங்க. அதனால இதுல வந்து கான்ஃபிளிக்ட் எதுவுமே கிடையாது. அங்க சொன்னது வந்து சதாசிவம் வந்து அதாவது சதாசிவ தத்துவம் வந்து லிங்க தத்துவத்துல வந்து எப்படி வந்து அனைத்துமே நவந்தர பேதமும் அடங்கி இருக்குன்னு சொன்னது உயிர்களுக்காக. இங்க வந்து திருவருள் அப்படிங்கிற இறைவனுடைய கருணை மேல இருந்து இறங்குகிற ஸ்வரூப நிலையிலிருந்து தடத்து நிலைக்கு இறங்கி வரக்கூடிய அந்த கருணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த கருணையின் வடிவத்தின் உள்ளேயும் இந்த 9 பேதமும் அடங்கி இருக்கிறது. அந்த 9ஆகவும் நடிப்பவர் அவர் தான் என்று திருவருளுடைய விளக்கமாக இந்த பாடம் நம்ம எடுத்துக்கலாங்க. வாய்ப்பு நன்றி. அருமை அருமைங்க. நன்றி அருமை ஐயா. ராஜேந்திரன் பாருங்க ஐயா. வணக்கம் ஐயா. தளத்தில் அனைவருக்கும் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. எனக்கு இதுல வந்து ஒரு சின்ன சந்தேகம். பவமதுன்னு போட்டிருக்க, பவமுருன்னு போட்டிருக்க. இந்த 3வது வரியில பவமுரு மாலும் பதுமத்தோன் வீராகன் வந்து திருமாலுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பதுமத்தோன் தாமரையில வாழறவாரு பிரம்மான்ற மாதிரி எடுத்துக்கிறோம். மொத்தம் இதை வந்து ஈசன் வந்து சிவன் வந்து 5 முகமாகவும் இவங்க 2 பேரும் 7 முகமாகவும் சிவன் வந்து 7 பேரா இருக்கிறாரா 9 பேரா இருக்கிறாரா 9 ஆக்ஷன் கொடுக்குறாரான்னு அது கொஞ்சம் விளக்கினீங்களா? அப்படிங்கறது அதுக்கு கேக்குறீங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. பவமுரு அப்படிங்கிறதுக்கு சரவணனைய தளத்துல வந்து பவம்னா உலகத்தை காப்பதில் ஒரு மிகுதியாக நிற்கின்ற மால் திருமாலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவமுரு உலகத்தை காப்பதில் மிகுதியாக நிற்கின்ற திருமாலும் அப்படிங்கிற விளக்கம் வந்து நம்ம சரவணனைய தளத்துல. பதுமத்தோங்கிறது பதுமங்கிறது தாமரை. நன்றி. அதுக்காக பதுமத்தோன் திருமாலாகிய பதுமத்தோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு செய்தி அதுல வந்து இப்போ இந்த கீழே உள்ள மும்மூர்த்திகளுடைய தத்துவம் வந்து பிரகிருதி மாயில வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் சேர்த்து அந்த 3 பேரும். அதுல பவம் அப்படிங்கிறது பிறப்பு, தோற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம். பவமுருமால் என்றால் இந்த உயிர்கள் வந்து தோன்றுவதற்கு காத்தல் அருள் செய்கின்ற அந்த 2 பேரும் திருமாலும். அதனால சிறப்பித்து பவம்ங்கிற வார்த்தையை அவங்க முன்னாடி போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த தொழிலை செய்யவில்லை அப்படின்றதையும் நம்ம அந்த உணர்த்துவதற்காக அந்த அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த தொழிலை செய்பவர்கள் இந்த 3 பேரும் சொல்வதற்காக அரனை கூட முன்னாடி வச்சுட்டாரு. ஈசன், மகேசன், அரண், அந்த மும்மூர்த்திகள்ல வரக்கூடிய அந்த பவமுரு மால் என்பது இப்போ இந்த பிறப்பு உயிர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த மாலுக்கும் பரமனுக்கும் கூட பவம் உண்டு அப்படிங்கிறதுனால அது ஒரு ரொம்ப என்ன சொல்றது வினயமாக அந்த பவம்ன்ற வார்த்தையை வந்து திருமாலுக்கும் பிறப்பு உண்டு, இவருக்கும் அந்த அவதாரம் எடுக்கிறார் இல்லையா. அதனால அவர்களுக்கெல்லாம் வந்து பிரகிருதி மாயையில வந்து அந்த படைத்தல் தொழிலை செய்கின்ற பதுமத்தானாகிய பிரம்மாவுக்கும் அதைகளை காத்து அழித்து அதை வந்து காக்கக்கூடிய மாலுக்கும் பவம் என்ற வார்த்தையை அங்க போட்டாரு. அதனால தவமான ஐமுக ஈசனும் அவங்கெல்லாம் வந்து அடுத்த நிலையில தவமுறு நிலையில இருக்காங்க. அதனால அவங்க வந்து அதுக்கும் மேல அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த பிரிவை வந்து அழகாக வந்து சுவாமி செஞ்சிருக்காங்க. அந்த திகழ்நாதம், திகழ்ன்றது எப்போதுமே திகழ்கின்ற திகழக்கூடிய அப்படிங்கிற அது வந்து அந்த அடை சொல்ல வந்து அந்த நாதவிந்து இருக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கும் கொடுத்திருக்காங்க. ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லுமே இதுல வந்து
அந்தந்த தத்துவங்களை, அந்தந்த வடிவங்களை, இறைவனுடைய வடிவங்களை விளக்குவதற்காக இருப்பதனால இங்க பவம் என்ற சொல் வந்து பிறப்பை குறித்து உயிர்களினுடைய தோற்றத்திற்கு காரணமாக அந்த காத்தல் தொழிலையும் படைத்தல் தொழிலையும் செய்கின்றவர்களை குறித்து அந்த உயிர்களையும் சேர்த்து குறித்ததுங்க. இது அப்படியாக நான் எடுத்துக்கிறேங்க. அருமை அருமை, நன்றி. இன்னொரு பாடலாம், பவம் என்றால் பிறப்பு. சிவலிங்கம்ங்கிற தலைப்புல இதே மாதிரி பாடல். மலர்ந்த அயன்மால் ஒரு திறன் ஈசன், பழந்தரும் ஐமுகன் பரவிந்து நாதம், நலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி, பழந்தரும் லிங்கம் பரானந்தியாமே அப்படிங்கிற பாடல் 1753 இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இங்க மலர்ந்த அயன்மால் ஒரு திறன் அப்படின்னு அந்த மலர்ந்தங்கிற சொல்ல வந்து இந்த பவமுக புலர்ந்த காலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல மலர்ந்த அயன்மால் ஒரு திறன், அவங்க தோன்றியவர்கள் அயன்மால் ஒரு திறன், அந்த அந்த பிறப்பிற்கு காரணமானவர்கள் அப்படிங்கிறத அங்க வந்து மலர்ந்தன்ற சொல்லாலையும், இங்க பவம் உரு மால் அப்படின்னு சொன்னதுனால கருத்து ஒன்றுதான். ஆனா அங்க வந்து பாட்டம் அப் அப்ரோச் சிவலிங்கங்கிற பகுதியில கொடுத்திருக்காங்க. அனைத்துமே பரானந்தியாமி, வளர்ந்தரும் லிங்கம் பரானந்தியாமி. அந்த சிவலிங்க வடிவத்துல அந்த 9 பேதங்களும் இருப்பதை காட்டினாரு. இங்கே உயிர்களுக்கு அருளும் திருவருள்ல அந்த 9 பேதமும் இருக்குன்னு சொல்ல வந்திருக்காங்க. நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா. ஐயா ராஜேந்திரன் ஐயா. நன்றி. வேறு யாரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம்? தெரிவித்து கொள்ளாங்களா? சரி, நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். தான் பெற்ற இன்பம் பெருகை வேகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறியவரும் செவி கொடுத்து சிறப்பித்த மேம்பொருளுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்ச்சி சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.